உங்களுடைய இயக்கம் அழிஞ்சு போயிடும். உங்களை நம்பி எவனும் இருக்க மாட்டான். படித்த இளைஞர்கள் எல்லாமே உங்களை நம்ப மாட்டான். நீங்க அப்பா அம்மா விஷயத்தை கொண்டு வந்து சமுதாய பிரச்சனையை நீங்க இந்திய பிரச்சனையை எடுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டு பிரச்சனையை எடுத்துட்டு இன்னைக்கு போய் அப்பனும் மகனும் எப்ப பார்த்தாலும் தெருவுல நின்றுக்கிட்டு திருச்சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கேவலம் ஆகுறது நீங்க தான். உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நீ காசு கொடுத்து கூட்டிக்கிட்டு இருக்கீங்க 2 பேருமே. இதைதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க காசு கொடுத்து கூப்பிடலன்னா எவனும் வரமாட்டான். அந்த அளவுக்கு இன்னைக்கு அரசியல்வாதிகள் கெடுத்துட்டாங்க. நீங்க இப்ப அரசியல்வாதிகள் கிட்ட நீங்களே பலியாயிட்டீங்க. அரசியல்வாதிகளே ஊழல் செஞ்சு சம்பாதிக்கிற அரசியல்வாதிகளே உங்க 2 பேர் சண்டையை பார்த்து முகம் சுளிக்க ஆரம்பிச்சுட்டான். உங்களை ரொம்ப மலிவா நினைக்க ஆரம்பிச்சுட்டான். நான் சொல்லுகிற வார்த்தை மலிவுங்கிற வார்த்தை உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனா வேதனையோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வலுவான ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வந்துட்டு ஒரு சமுதாயத்தை உங்களை நம்பி இருக்க அந்த சமுதாயத்தை இன்னைக்கு தெருவுல விட்டுட்டு அப்பனும் மகனும் எப்ப பார்த்தாலும் லாவணி பாடுற மாதிரி பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா படிச்ச குடும்பங்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் ஆயிட்டாங்க. அவங்க பின்னாடி அவங்க குடும்ப பெண்கள் எல்லாம் போறாங்கன்னா கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கு. இந்த கேவலத்துல இருந்து காப்பாத்தனால் நீங்க 2 பேரும் முதல்ல இணைஞ்சு செயல்படுங்க. எல்லாரும் பல முயற்சி பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கிறோம். அன்றாட செய்திகளை பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அறிவு இல்லாம இதை உங்கள்கிட்ட நான் பேட்டி கொடுக்கல. அன்றாடம் நடக்கிற செய்திகளை பார்க்கிறோம். வேதனையோடு இதை பதிவு பண்றேன். ஆனா வேதனையோடு நல்ல நல்ல விஷயத்த சொல்றீங்க. நீராதாரங்கள்ல மணல் கொள்ளைய, மலை கொள்ளைய, மன கொள்ளைய, இயற்கை வள கொள்ளைய, கல்வியில வேலை வாய்ப்ப ஊழலை ஒழிக்கிறதுல பண்ணிட்டு இப்ப நீங்க ஊழலுக்கு பின்னாடி போயிட்டீங்க. நீங்க வந்த பணத்துல பங்கு வாங்குறதுல உங்களுக்குள்ள பங்கு பிரச்சனையை கொண்டாந்து இப்ப பழி தீர்த்துக்கிறீங்க. உங்க குடும்பத்து பிரச்சனையை இன்னைக்கு கட்சிக்குள்ள கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க. இந்த கட்சி அதை தேரணும்னா அதெல்லாம் நம்பிக்கை இழந்து போயிட்டான். உங்க சமுதாயம் நீ சொந்தக்காரன் ஜாதிக்காரன் எல்லாம் நினைக்கிற வரமாட்டான். நீங்க இன்னைக்கும் சிரமப்பட்டு தான் நீங்க பொருளாதாரத்தை செலவு பண்ணி தான் இந்த சமுதாயத்தை கூட்டிக்கிட்டீங்களா? அந்த சமுதாயம் உங்களை முழுமையா நம்பல. நீங்க மத்த கட்சிக்காரன்ட்ட பலியாகிட்டு இருக்காங்க. உங்களை நம்பின அந்த குடும்பங்களை நீங்க மதம், மொழி, இனமெல்லாம் மாற்றி அனைத்து சமுதாயத்தையும் இணைச்சு இன்னைக்கு ஒரு நல்ல வழிக்கு கொண்டுட்டு போற காலத்தை உண்டாக்கிக்கிட்டு இருந்த காலத்துல நீங்க அப்ப உள்ள நீங்க பொட்டி வாங்கினதுல இருக்கிற பிரச்சனைய வெளியே கொண்டாந்துட்டீங்க. இது சீரழிவுக்கான ஒரு விஷயம். நீங்க எவ்வளவுதான் மேடையில அழகா பேசினாலும் உங்களை யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்லை. உங்களை நம்பணும்னா நீங்க இனிமே பேசுறத முதல்ல விட்டுருங்க. இன்னைக்கு டிசம்பர் 14 பேசுறோம். இந்த டிசம்பர் 31க்குள்ள நீங்க ஒரு முடிவுக்கு வரலைனால் உங்களுடைய இயக்கம் முழுமையா அழிஞ்சு போயிடும்.